அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னா, சந்தோஷமாக வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். இதுக்கு ஒரு 4 டாபிக் பற்றி நான் பேசுகிறேன். அதை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு விஷயம் நன்றே செய் அதை இன்றே செய் அப்படின்னா முடிஞ்ச வரைக்குமே நம்மளுக்கு என்ன விஷயம் தோணுனாலும் அதை உடனே செய்யறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதாவது சுறுசுறுப்பாக இருங்க அப்படின்றது. 2வது ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபோக்கஸ் மீன்ஸ் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றதில ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அதில் ஒரு அடுத்த லெவல் முயற்சிகள் இருக்கும். அதில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதில் த பெஸ்ட்டு அப்படின்ற லெவலுக்கு வரும். ஸோ ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மாறிட்டே இருக்கக்கூடாது. ஒரு விஷயம் யோசிக்கிறீங்கன்னா அந்த விஷயத்துலேயே ஸ்ட்ராங்காக இருக்கும்போது என்ன ஆகும், அதில் கிளியாரிட்டி ரொம்ப அதிகமாகும். அதே மாதிரி அடுத்த லெவலுக்கு போகும் அந்த விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டினா ஒரு பொறுப்பு எடுத்துக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10th ஸ்டாண்டர்ட் பொண்ணு ஸ்கூல் போகிறா அப்படின்னா அவள் எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியும் அப்படின்னா, வீட்டுக்கு வரா, ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு வரான்னு வச்சுக்கோங்க. மதர் அண்ட் ஃபாதர் ஒர்க்கிங்னு வச்சுக்கோங்க. வந்தோடனே என்ன பண்ணலாம், அவளோட கடமைகள் கை கால் மூஞ்சி கழுவலாம். அடுத்தது வீட்டை க்ளீன் பண்ணலாம். பாத்திரங்கள் இருந்துச்சுன்னா அதையும் கழுவலாம். இல்லை குக்கிங்கில் ஏதாவதுன்னா ஃபோன் பண்ணி அவங்க மதர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வைக்கலாம். முடிஞ்சால் சமைக்க முடியுங்க, சமைச்சும் வைக்கலாம். அடுத்தது அவங்களோட ஸ்கூல் ஒர்க்கு நல்லபடியாக படிக்கலாம். இதெல்லாமே அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இதெல்லாம் எடுத்துக்கும் போது என்னாகும், அவங்க வாழ்க்கையில் அடுத்த லெவல் ஈஸியாக வருவாங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் இல்லைங்களா? அவங்கவுங்களுக்கு தான் சொல்கிறேன். ஒரு சின்ன பொண்ணை வச்சு நான் சொல்கிறேன். அப்போ பெரியவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்களே ரியலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பொறுப்பை அடுத்தவங்க சொல்லி நீங்கள் செஞ்சீங்கனாலே வாழ்க்கையில் பின்னாடி இருக்கீங்கன்னு தான் அதுக்கு அர்த்தம். சொல்லாமலே நீங்கள் செய்கிறீங்கன்னா வாழ்க்கையில் ரொம்ப முன்னாடி போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்களோட உள்ளுணர்வு. அவங்க உள்ளுணர்வு அழகாக சொல்லும் ஆக்சுவலாக. அதை நம்ம என்ன பண்ணுவோம், டேக் ஓவர் பண்ணிவிட்டு நம்ம ஒரு அட்வைஸை எடுத்துக்கிட்டு நம்ம அந்த விஷயத்த செஞ்சுட்டு வந்துடுவோம். வந்துட்ட பிறகு ஒரு சில நடந்திருக்கும், சில விஷயங்கள் நடந்திருக்கும், கஷ்டங்கள் நடந்திருக்கும். அப்பயே நம்ம உள்ளுணர்வு சொல்லுச்சே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த உள்ளுணர்வு சொல்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. உங்கள் உள்ளுணர்வு உங்களுக்கு ஒன்று சொல்லணும் இல்லையா? அதை கொஞ்சம் லிசன் பண்ணுங்கள். லிசன் பண்ணிங்கனாலே உங்களோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக மாறும். இதை முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.